வணக்கம். இன்றைக்கி வினைச்சொல் உள்ள எதிர்கால பேச்சுக்களை எப்படி பேசுவதுன்னு பார்க்கலாம். தமிழ் வாக்கியங்களின் கடைசியில் பா, வ, லாம், இம் என்று முடிந்தால் அந்த வாக்கியங்கள் எதிர்கால பேச்சுக்களை குறிக்கிறதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உதாரணம்: நான் டிவி பார்ப்பேன், பா. நான் விளையாடப் போவேன், வா. நாம் போகலாம், லாம். பஸ் வரும், இம். இந்த அறிகுறிகள் வாக்கியங்களில் இருந்தால் எங்கள் பயிற்சி முறையின்படி சாதாரண வாக்கியத்திற்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் V1 சொல்ல வேண்டும். SUV சப்ஜெக்ட், V1 நிகழ்கால வினைச்சொல், for, I, we, you, they, he, she, it, etc. வாக்கிய உதாரணங்கள்: நான் பார்ப்பேன். இந்த வாக்கியத்தில் நான் சப்ஜெக்ட், பார் சி V1 வினைச்சொல், பேன் எதிர்கால அறிகுறி. இதன் பதில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் V1 இருக்கு. பதில் ஐ வில் சி. மனதில் பதிய வைத்த விஷயங்களைத்தான் பேச முடியும். ஆகவே சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் V1 மட்டும் மனதில் பதிய வச்சுக்கோங்க. ஆங்கில மொழியில் உள்ள அத்தனை பேச்சுக்களையும் இந்த தலைப்பில் பேச முடியும். நான் பார்ப்பேன், ஐ வில் சி. நாம் பார்ப்போம், we will see. நீங்கள் பார்ப்பீர்கள், you will see. அவர்கள் பார்ப்பார்கள், they will see. அவன் பார்ப்பான், he will see. அவள் பார்ப்பாள், she will see. பெண்கள் பார்ப்பார்கள், the girls will see. பயிற்சிக்காக கம் வா V1, கோ போ V1, ரீட் படி V1, டூ செய் V1, etc. வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்களை சொல்லி பாருங்கள். இன்றே இந்த தலைப்பில் நீங்கள் பேசுவது உறுதி. தைரியமாக பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குட் லக் டு ஆல் த வியூவர்ஸ்.